பெருசானியா நாவப்பழம் மரத்துக்கு நான் போனதே இல்லை தெரியுமா ஊரில் இல்லை கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு விஷயம் தெரியுமா, ரம்யா மயக்கம் ஒன்றே வந்துருச்சு. எதுக்கு மயக்கம் கொண்டு வந்துருச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. என்னடா இது ட்ராகன் ஃப்ரூட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கச்சிங்களோட சேர்ந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தோப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். தோப்புக்கு போயிட்டு நாவப்பழம் சீசன் இல்லையா, ஸோ அங்கே மரத்தில் நாவப்பழம் கொத்து கொத்தா இருக்குது, நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து காலுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு பறிச்சுட்டு வரலாம் தான் போகிறோம். இப்போ நம்ம நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரம்லாம் மூடிட்டு இருந்ததுனால 3 மணிக்கு உள்ளே போனால் தோப்புல போனால் இருட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் போகல அவாய்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தோட கிளாஸை விட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு மதியம் 2 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை விட்டு வந்துட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ ரம்யா தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இவங்க பொறுக்கு விட்டு நம்ம கூட சாப்பிட இவங்க 2 பேரும் நம்மளுக்கு பொறுக்கு விட்டு அவங்க தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிடுவோம், நீங்கள் போயிடணும். சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக வீடியோ போகலாம். இங்கே வந்தோடனே கொய்யாக்க பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வேலையா? வந்த வேலையை விட்டுட்டு இன்னும் அந்த வேலை கொய்யாக்க சாட மாட்டேன். உனக்கு வேணுமா? வேணும். இவ்வளோ மும்முரமா அந்த வேலையை இறங்குறீங்களே. பழத்து போய் இது எம்மோ பெருசு பாரு, ஒன்றும் என்ன இது டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழம் பழுத்து பறிச்சு கீழே இருக்குது. ஆமாம், சத்து இல்லை போல் இதில் நிறைய காய வச்சுட்டு, இதில் நிறைய கொச்ச கொச்சன்னு நிறைய பறிச்சிட்டாங்க. மாமா அந்த மாதிரி முழுக்குங்க எவ்வளோ என்ன தோப்பு வந்துட்டீங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாமாயில் தோப்பு. ஆமாண்டா, அம்மா பெருசுக்குது மரம்லாம் ஃப்ரெண்ட்ஸ். மரம்லாம் இவ்வளோ பாமாயில் மரம் இவ்வளோ பெருசு பெருசாக பார்த்து இவ்வளோ பெருசு சொல்லிட்டு இருக்க ரம்யா. காடு மெரிக்குது இந்த இடமே. பராமரிக்கல அந்த அளவுக்கு, ஆள் வச்சுருக்காங்க. வயல் சத்தம் கேட்கல? கேட்டுச்சு. அதுக்கா சிரிக்கிற? ஜெயாவுமே இன்னி தான் வரா ரம்யா. அவன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோப்புக்கு வருது ஜெயா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் வந்து ஏன் இந்த இடத்த நின்றுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே தான் வந்து நாவமரம். இதுதான் நாவமரம், கொத்து கொத்தா இருக்கு. அதனால இருக்கு ஏறும்போது எவ்வளோ காலியாக தெரியுமா. அப்படியே போனோடனே ஏறலாம் நாவமரத்து மேலே. பாரா மாத்துல இருக்கிற மரத்துல பார்த்துட்டு வருமா? அப்போ வரட்டும். அந்த மரத்தை கொஞ்சம் பாரு ஜானியா, ஏற முடியுமான்னு. சொன்ன எடுத்துட்டு வரனாரு. அப்பாவும் வராரு. திரும்ப வாங்க வீட்டுக்கே வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஹைட் ஹைட்டா ஏதாவது ஆத்து போலாமா? ஆத்து போலாமே, போகலாம். ஓகே. பாரு கள்ளிப்பழம். இது நம்மளோட டிராகன் ஃப்ரூட். மேலே படுதுன்னா முள்ளு மாதிரி சுருக்கு குத்தும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முள்ளு டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட்டா? இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கள்ளிப்பழம் யாராருக்கெல்லாம் பிடிக்குங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சின்ன வயசில் நாங்கள் நிறைய எப்படி சொல்கிறது, இது பிரச்சனை வந்து அது உள்ள வருமா வட்ட ஷேப்பில் முள் இருக்கும், பெரிய முள், நட்சத்திர முள். அது போய் இங்கே மாட்டிக்குமா. அது வந்து பயமுத்தி இது சாப்பிடவே பயமாக இருக்கும். ஒரே ஒரு முள் தான் இருக்கும், மேலே இருக்கும். அது எடுத்துட்டா சாப்பிட்றலாம். சின்ன வயசில் தெரியாதுல என்ன இருக்குதுன்னு. கையில் இங்கே குத்திக்கும் வாயில் இங்கெல்லாம் குத்திக்கும் அந்த முள், அந்த மேலே இருக்கிற முள். இந்த முள் தான் ஒரு முள் மாரி தாங்க, ஆனால் கொத்தா இருக்கும்ல. இந்த முள் தான். அதை பாரு குத்திக்கிச்சு பாரு. என்னாச்சு? சின்ன மஞ்சள் கலர் முள் குத்திக்கிச்சா? காட்டு, நல்லா இருக்கா? இவ்வளோ பெருசு காய் 2 பேஸ்ட்டு நல்லா இருக்கா? கொஞ்சம் தோகுது. நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். எவ்வளோ பெருசானியா. நாவப்பழம் மரத்துக்கு நான் போனதே இல்லை தெரியுமா ஊரில். இல்லை கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே இருக்கு, நிறையா இருக்கும். சுற்றி பார்த்தாலும் நாவப்பழம் மரம் தான். எவ்வளோ பெருசு கட்டு கட்டு பார்த்துறேன். பாரு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பாருங்க சாப்பிடலாம் பாருங்க.
செம்ம டேஸ்ட்டு இந்த பழம். எதுக்கு வந்தன்றதே மறந்துட்டு வந்த வேலை தான் பார்க்குறாங்க. நாகப்பழம் சாப்பிட வந்தால் சாப்பிட்டுன்னு வரும். நம்ம உங்கள் ஊர் பழம் மரம் இல்லை? நான் பார்த்தது இல்லையா? நானுமே அப்படிதான் மொதல் எதுவுமே பார்க்காம அதை மொதல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு இதுவாக இருக்கும், ஆர்வமாக இருக்குன்னா இங்கே இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காரு. அப்படியே வாங்க பாருங்க. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயா இருக்குது. இது எப்போ நடக்குது? இங்கே எல்லாமே ஒரே டேஸ்ட் பாருங்க. தார்பாய் போட்டு முழுக்கி எடுக்கும். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்க்கலாம் எவ்வளோ தான் வந்திருக்குன்ட்டு. இப்போதைக்கு பாருங்க. ஓகே ஓகே. பை நிறைய பிடிச்சி போகணும். எங்கள் டைலர் கிளாஸில் கேட்டாங்க, அம்மா கொடுக்கணும், அப்புறம் அத்தை வீட்டுக்கு கொடுக்கணும், நமக்கு அவர் பக்கத்து வீட்டுக்கு நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், இந்த பைய பத்தாது அப்போ. அதுதான் இந்த மாதிரி துணிலாம் கட்டி வச்சுருக்கேன். சொல்லி எல்லாத்தையும் என் தள்ள கட்டிட்டு அவங்க ஒரு மரத்தில் ஏட்டாங்க. கையில் வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸாக எனக்கு சொல்லிட்டு மடியில் கட்டிக்கிட்டேன். செம்ம பழம் இருக்குதான். ரம்யா நீ மரத்தில் ஏற்றியா? தெரியல, முடியாது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு மரம். முருகு மரத்தில் என்ன தான் முடிஞ்சு விழும், இது ஸ்ட்ராங்காக தான். வாழை மரத்தில் என்ன வழிக்கணும் விழும். இந்த மாதிரிலாம் அப்படி விடாது. ரப்பர் மாதிரி வளையும் இந்த மரம். ஆனால் ஆஹா, நீ கீழே இறங்கிட்டு வா, உனக்கு இதுக்கும் செட் ஆகாது. வா. என்ன சார், நாகப்பழம் பறிச்சாச்சா? நாகப்பழம் பறிச்சோம். அதை விட இந்த பழத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. என்னடா இது ட்ராகன் ஃப்ரூட் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் நாட்டுப்பழம். இந்த பெரிய களிச்சல் நீட்டாக இருக்குல்ல, அதில் வளருது. அது பெருசாக இருக்குல்ல, அது வந்து ஹைப்ரிட் சொல்லுவாங்கல்ல மனம். ஆமாம் ஆமாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. ஓப்பன் பண்ணுங்க. போரு அப்படியே சீட்லாம் இருக்கா. டிராகன் ஃப்ரூட்டோட அம்மா இது. அதான் டிராகன் ஃப்ரூட்டோட இதோட பொண்ணு அது டிராகன். ஆமாம், அது ஹைப்ரிட், இது நாட்டு ஃப்ரூட். இது அதே டேஸ்ட் தான் அது. அந்த வாசனை கள்ளிப்பழம் வாசனை அடிக்குதானா? டிராகன் ஃப்ரூட்லுமே அந்த வாசனை அடிக்கும். இது பாரு சூப்பராக இருக்கு, அப்படியே இருக்குல்ல. அதே தான், நல்லா இருக்கு. சார் நேற்று வேலை நடக்குது போல, சாப்பிட்ற வேலை. பேச கூட முடியல, பிடிச்சிக்கிற மாதிரி இது ஒரு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் தெரியுமா? ரம்யா மயக்கம் ஒன்றே வந்துருச்சு. எதுக்கு மயக்கம் கொண்டு வந்துருச்சு? அப்பா லுங்கில் வந்து இவ்வளோ தான் கட்டிட்டு அப்படியே இறங்கினார். இவ்வளோ தூரம் இது ஃபுல்லாத்தையும் அவர் லுங்கில் வந்து கட்டியிருந்தாரு. அதை பார்த்துட்டு இப்படி முடிச்சுட்டு இப்படி சாயிறாரு. அவர் என்னன்னு கேட்டால் மயக்கம் வருதுன்றாரு. இவ்வளோ தானா, இன்னும் பறிக்கணுமா? சந்திரமுகியா மாறி இருக்கு நம்ம ரம்யாவை பாருங்க. ஆமா, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஃபர்ஸ்ட் வந்தாரு. இங்க போய் ஏதோ சரி, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கவரில் போட்டுருங்க. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சாரு. இன்னும் இங்கே பழம் பாருங்க. ஆஹா, கொட்டும் கவரில். ஈஞ்சி பண்ண கவர் என்னங்க கவர் இங்கே வந்து கீச்சிச்சு, குச்சியில் மாட்டிக்கணும். இன்னும் ஒரு ஆள் டாப்லேயே இருக்கிறாரு, இன்னும் கீழே இறங்கல அவரு. நல்லா இருக்குது. சாப்பிடுவான். சாப்பிட்டு தொண்டையே கட்டிச்சு. இது துவக்கும்ல, இங்கெல்லாம் போட்டு ஒரு மாடு இருக்கேன். அது உப்பு மிளகாத்தூள் போட்டு சூப்பராக இருக்கும். உப்பு போட்டு சாப்பிட்டா தெரியாது. இவர் இங்கே அப்போ கூட நான் சொன்னேன், போய் தொண்டையை அடையுது, இருந்தாலும் வாய் கம்மிக்க மாட்டேன், எடுத்து வாயில் போகணுன்னு சொல்லிட்டு எடுத்து ஒன்று போட்டு இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகியாங்க உட்காந்துருக்காரு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பிடுங்க. என்ன சரியா முடிஞ்சிச்சா? முடிஞ்சிட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல. ஸோ அதனால அம்மா ஆடுலாம் இருக்குல்ல, அதனால வீட்லேயே இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வீடியோ கால் பண்ணி எல்லா பழத்தையும் இங்கேயே காட்டு, வீட்டு தான் எப்படினாலும் எடுத்துகிட்டு போக போகிறோம், இங்கேயே காட்டு பாவன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
நிறைய பழம் வந்து சரி சொல்றாங்க வீட்டுக்கு எடுத்து போய் காட்டலாம் ஓகே சரி முடிஞ்சிச்சு போலாமா புரியல ஆர்வம் தாங்கலையா சரி சரி வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன் சரி பாய் இரு கவர்ல அம்மா பழங்குது எங்க 5 பேர் வயிற்றுலயே அம்மா பழங்குது ஆமா சரி வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் பாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்டா காமிக்கலாம் நிறைய பழம் இருக்குது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் நாவப்பழம் பறிக்க வந்து இவ்வளோ பழம் பறிச்சுட்டு போனதே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்ட் தான் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டோம் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாவப்பழம் சீசன் முடிய போகுதுன்னு அது கொஞ்சம் ஸ்டேஜில் வரும் அதுக்குள்ளே எல்லாம் உலுக்கிடுவாங்க ஆனால் இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம் இப்போ பாரு எவ்வளோ பழம் கவரே பிச்சுன்னு இருக்குது கவர் பிச்சு வெயிட் ஆகணும் ஆமாம் கவரை கிச்சு சரி அப்படியே ஷாலே வச்சு கட்டிங்க நானும் வெள்ளை போட்டுன்னு வந்தா கட்டியிருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் பழம் கொட்டை பத்துமா தான் தெரியல பத்துமா கனவாக தான் இருக்குது பார்த்து கோட்டை ரொம்ப வழி எங்கே பார்த்தாலும் ஓட்டு போடுவோம் போகுதே பொறுமையாக கோட்டை கரெக்டாக இருக்கு கொட்டு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு சின்ன படி எடுத்து போட்டுக்க அதான் ஒரு சின்ன வழக்கு படி ஒன்று எடுத்து போட்டுக்க போமா போமா ஸ்கூல்ல விட்டுருப்பாங்களே 5 பழம் பஸ் ஸ்டாண்டு போமா போலாமா சொன்னா போலாம் இதே மட்டை காலி பண்ணிலாம் இன்னும் மிச்சம் வச்சிருக்கீங்களா இன்னும் இருக்குது இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஐயோ உண்மையிலுமே இந்த வருஷம் தான் பெருசு பெருசாக காய்க்குது சின்ன சின்ன மரத்தில் இருக்குது இலை மரத்தில் பார்த்தீங்களா மரம் பெருசாக வந்துருந்தா காய் கொஞ்சம் சின்னதாக இருக்கணுங்க இது இலை மரத்துக்கு அப்பளுக்கு பெருசு பெருசாக இருக்குது வித்துடலாமா அதுதான் பண்ண நான் பேசணும் பாருங்க பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் உண்மையுமே எப்பயுமே நான் பழம் பெருசு இம்மாத்திரம் வந்து பெருசாக கிடையாது நானும் அதான் சொன்னேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து பாதி பேசிக்கிறோம் அதுதான் பேசிக்கல எப்போ வித்துடலாமா ஆறுந்தாங்களா எப்படி பேசுது சரி வாங்க நம்ம படி எல்லாருக்கும் கொடுத்துரு நம்ம பக்கத்துல நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கணக்கு பண்ணியாச்சு இங்கே அப்புறம் அத்தை வீட்டுக்கு குத்தாச்சும் பண்ணுவோம் அங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அங்கே கொஞ்சம் குத்தாச்சு அப்புறம் அவங்க வீட்டில் போய் அப்புறம் டைலர் கிளாஸ் முக்கியமாக எடுத்துகிட்டே போனோம் நான் எடுத்துன்னு வந்தால் தான் டைலர் கிளாஸ் சொல்லி விடுவோன்ட்டாங்க